காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி, அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா அது அந்த தண்ணியிலே இறங்கிடும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நான் ஒரு 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு 2 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கேரட்டும் பீஸும் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ எல்லாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகிருந்தால் போதும், ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரெட்டில் சாஸோ மயோனீஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட வச்சுட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.